ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 3.1 பேசிக்ஸ் பாலினாமியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இஃப் போத் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ப்ரெசன்ட்டில் இப்போ வந்து இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் இட் இஸ் ஏ பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து 7, எனி நம்பர் என்ன வேணால் எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துட்டேன். அப்போ 7 இதை எப்படின்னா 7 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ், 7ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 7x. அப்போனா இது ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட்டும் வேரியபிள்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் போத் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த மல்டிப்ளிகேஷன் இட்ஸ் ஏ பாலினாமியல் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நாட் ஏ பாலினாமியலாக இருக்குன்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பாலினாமியல் இல்லாமல் பாலினாமியல் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்கள் வந்து 4 கண்டிஷன் நமக்கு இருக்குது. அந்த 4 கண்டிஷனாக கண்டிஷன் நம்பர் 1, the variable should not be denominator. அதாவது வந்து இந்த டினாமினேட்டர் வேல்யூவில் வந்து நமக்கு வேரியபிள் எப்படின்னா இன்வர்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வர்ஸில் இருந்தால் அது இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சலாம். நெக்ஸ்ட்டு வேரியபிள் பவர் should not be நெகட்டிவ். பவர் வேரியபிளுடைய பவர் வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் அடுத்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து வேரியபிள் should not be ரூட். வேரியபிள் வந்து ரூட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரூட் அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள் ரூட் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேரியபிள் பவர் should not be ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேரியபிளுடைய பவர் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா 1/2 இல்லாட்டி எக்ஸனுடைய ஆர்டர் 3/2 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம இதுக்கான கண்டிஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. கிளியராக புக்கில் பார்த்துலாம். இதை உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நாட் ஏ பாலினாமியல் பாலினாமியலாக இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்கள் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்டிஷன்ஸ்களை பார்த்தலாம். பாலினாமியலாக எது எது இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட்டு நாட் ஏ பாலினாமியல், இதுவும் நாட் ஏ பாலினாமியல் தான். நெக்ஸ்ட்டு நாட் ஏ பாலினாமியல். அப்போனா இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 இதுவும் நாட் ஏ பாலினாமியல். 1 2 3 4 இதுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஏன் பாலினாமியலாக இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ரீசனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கிவன் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து 4y³ + 2y² + 3y + 6 ஈக்குவல் 0வாக இருந்தால் திஸ் இஸ் ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன். ஆனால் இங்கே ஈக்குவல் இல்லாமல் இருந்தால், இந்த ஈக்குவல் 0 இல்லாமல் இருந்தது அப்படின்னா வந்து இங்கே ஈக்குவல் 0 இல்லை. இப்போ ஈக்குவல் 0 இல்லாமல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x² + வந்து 3x + 1 = 0. திஸ் இஸ் ஏ ஈக்குவேஷன். இதே இது x² + 3x + 1 இப்படி மட்டும் இதோட முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஏ எக்ஸ்பிரஷன். இது ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே சீரியல் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x -4 + 5x/4 சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 4x/-4 இருக்குல்ல அது வந்து இன்வர்ஸில் இருக்குது. அதனால இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ், பவர் இஸ் த நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல should not be நெகட்டிவாக இருந்தால் இது ஒரு பாலினாமியல் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து செகண்ட் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ செகண்ட் கண்டிஷன் படி நெகட்டிவில் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க நாட் ஏ பாலினாமியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2r² + 3r - 1 + 1/r. 1/rனா இங்கே ரீசன் கொடுத்தாங்க பாருங்க. 1 ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ். 1 ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த இது வந்து நெகட்டிவ் அப்படின்னா வந்து இப்போ m இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதை எப்படி எழுதலாம் 1/mன்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி r இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 1/m நம்ம வந்து r சொல்லி எழுத முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் x⁻−4 சொல்லி இருக்குது. அப்போ x⁻−4 நம்ம எப்படி எழுத முடியும்னா வந்து 1/x/4 எழுதலாம். அப்போ அந்த வேரியபிள்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னா வந்து வேரியபிள்ஸ் பவர் should not be ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் அது வந்து பாலினாமியல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதனால இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இன்வர்ஸில் வந்து இருக்கிறதா இங்கே வந்து கண்டிஷன் நெகட்டிவில் இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ஃப்ராக்ஷன் கிடையாது. சரி, இது வந்து ஒரு பாலினாமியல் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் பாருங்கள், வேரியபிள் வந்து ரூட்டில் வந்துருக்கக்கூடாது. இங்கே வந்து வேரியபிள் வந்து ரூட்டில் வந்துருக்கு. அதாவது நல்லா தெரிஞ்சிருக்கணும், கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் வந்து ரூட்டில் வந்துக்கலாம். ஆனால் வேரியபிள் வந்து ரூட்டில் வரக்கூடாது. வேரியபிள் ரூட்டில் வந்தால் இதனுடைய வேல்யூவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து √9 எப்படி எழுதும்? √9 எப்படி எழுதுவோம்? 9⁻1/2. அதாவது இந்த ரூட்டுக்கான வேல்யூ ரூட்டினுடைய மதிப்புன்னா 1/2. சப்போஸ் நமக்கு இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப்
கியூப் ரூட் ஆஃப் 9 இருந்தால் இதை கியூப் ரூட் ஆஃப் 9 சொல்லி ரீட் பண்ணும், இதை ரூட் ஆஃப் 9 சொல்லி ரீட் பண்ணும். கியூப் ரூட் ஆஃப் 9 நம்ம எப்படி எழுதலாம், 9 பவர் 1/3 சொல்லி நம்ம எழுதணும். அப்போனா இந்த இடத்துல இந்த கியூப் ரூட்டுக்கான வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/3. கியூப் ரூட்டுக்கான வேல்யூ 1/3 சொல்லி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரூட்டுக்கான வேல்யூ ரூட் ஆஃப் ஈக்குவல் வந்து 1/2. நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இது எப்படின்னா 1/3 சொல்லி ரீட் பண்ணும், 1/3 சொல்லி ரீட் பண்ணும். அப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து ரூட்டில் இருக்கனால இது 1/2 சொல்லி இருக்குது. கியூப் பவர் 1/2. பவர் இஸ் எ ஃப்ராக்ஷன், பவர் ஆஃப் கியூ இஸ் ஃப்ராக்ஷனில் கொடுத்தனால இது வந்து நாட் ஏ பாலினாமியல். வேரியபிள்ஸ் பவர் சுட் நாட் பி ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷனில் இருந்தால் இது வந்து பாலினாமியல் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஒரு பாலினாமியல் இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன், அடுத்த கண்டிஷனை பாருங்கள். இந்த இடத்துல நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இது நாட் ஏ பாலினாமியல் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா இது இந்த வேரியபிள்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷன் அப்படின்னா டிவைடிங் பை, அதாவது n பவர் 4/5 இருக்குல்ல, இது ஒரு ஃப்ராக்ஷன். அப்படின்னா ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் n இஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ராக்ஷனில் இருக்கனால இது பாலினாமியல் இல்லை. ஆனால் இந்த இதை பாருங்களேன், 7th ஒன்றை பாருங்கள். இப்போ இந்த 7th ஒன்னையும் நெக்ஸ்ட்டு 5th ஒன்னையும் பாருங்களேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரூட் ஆஃப் 5 இங்கே இருக்குது, ரூட் ஆஃப் 8 இருக்குது. ஆனால் இங்கே பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வந்து ரூட்டில் இருக்கலாம். நமக்கு என்னன்னா 6th ஒன்றை பாருங்கள். இப்போ 6th ஒன்றை பாருங்கள். 6th ஒன்றை பார்க்கையில் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து வேரியபிள்ஸ் தான் ரூட்டில் இருக்கக்கூடாது. வேரியபிள்ஸ் ரூட்டில் இருந்தால் மட்டும்தான் நாட் ஏ பாலினாமியல். ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் வந்து எப்படி இருக்கலாம், ரூட்டில் இருக்கலாம். அப்படி இருந்தால் பாலினாமியல். அப்போ பாலினாமியலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, பாலினாமியலாக இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன கண்டிஷன், பாலினாமியலாக இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லி மறுபடியும் ஒரு டைம். பாலினாமியல் இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன் இன்வெர்ஸில் வரக்கூடாது, டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு வந்து இன்வெர்ஸில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, வேரியபிள்ஸினுடைய பவர்ஸ் எதுவுமே நெகட்டிவில் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் பவர் எதுவுமே ரூட்டில் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் பவர் எதுவுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, ரூட்டில் இருக்கக்கூடாது, நெகட்டிவில் இருக்காது, டினாமினேட்டர் வேல்யூ வந்து இன்வெர்ஸில் இருக்கக்கூடாது. இந்த 4 கண்டிஷன்ஸ்கள் இருந்தால் இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசனை மட்டும் பாருங்கள். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ் -4ல் கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள்ஸுடைய பவர் நம்ம நெகட்டிவில் வந்திருக்கு, அதனால பாலினாமியல் இல்லை. நெக்ஸ்ட்டு 4th ஒன்றை பாருங்கள். 4th ஒன் வந்து நமக்கு வந்து பாலினாமியலாக தான் இருக்குது. 5th ஒன்று 6th ஒன்று மார்க் பண்ணுறது, 4th ஒன்றை மார்க் பண்ணியாச்சு. 5th ஒன்றை பாருங்கள். 5th ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க, ரீசன் பாருங்கள். ரீசன் ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் நெகட்டிவ்னா 1/2 1/r இருக்குது. இது வந்து அதாவது பவர் r 1/r r இன்வர்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். r இன்வர்ஸ்ன்னு சொல்லி, அது r மைனஸ்ன்னு சொல்லி ரீட் பண்ணக்கூடாது, r இன்வர்ஸ் INVERSE இன்வர்ஸ்ன்னு சொல்லி அதை ரீட் பண்ணோம். அதனால் 5th ஒன் வந்து பாலினாமியல் இல்லை, நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட்டு 6th ஒன் வேரியபிள்ஸ் வந்து ரூட்டில் இருக்குது. வேரியபிள்ஸ் வந்து ரூட்டில் இருந்தால் அது வந்து பாலினாமியல் கிடையாது. பாருங்கள், பவர் ஆஃப் கியூ இஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கனால, ரூட்டில் இருந்துச்சுன்னா ரூட்னாவே ஃப்ராக்ஷன், கியூ பவர் 1/2 சொல்லி எழுதிக்கலாம். அதனால் இது வந்து ஃப்ராக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதனால் இது வந்து நாட் ஏ பாலினாமியல். நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்கள். 8th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து வேரியபிள்ஸுடைய பவர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் n இஸ் ஏ ஃப்ராக்ஷன் 4/5. அதனால நாட் ஏ பாலினாமியல். இப்போ பாலினாமியல் இருக்கிறதுக்கான கண்டிஷன், பாலினாமியல் இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கான பாலினாமியல் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இங்கே ஏ பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம், அதாவது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் கால்டு எ மோனோமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலினாமியலுக்கு நேம் வந்துன்னா மோனோமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தது அப்படின்னா வந்து பாலினாமியல் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோம், டெஃபினிஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து இஃப் போத் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இட் இஸ் ஏ பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இட்ஸ் கால்டு பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோனோமியல் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு டேர்ம்னா இப்போ பாருங்கள், இது வந்து 6m. அப்போ 6 மல்டிப்ளிகேஷன் m. 6ங்கிறது கான்ஸ்டன்ட், 6ங்கிறது நமக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது வேரியபிள். அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வேரியபிள்ஸ், நம்பர்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது வந்து பாலினாமியல். ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்கள் அதே மாதிரி அடுத்த இடத்துல 12 மல்டிப்ளிகேஷன் ஏ மல்டிப்ளிகேஷன் பி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக வந்து வேரியபிள்ஸ். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக வேரியபிள்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட்டும் வேரியபிள்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது பாலினாமியல். ஆனால் இங்கே வருவோம். இங்கே நமக்கு என்ன வந்து 6 மட்டும் இருக்குது. இந்த பிளேஸில் 5 மட்டும் இருக்குது. 5 மட்டும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் எப்படி அது பாலினாமியலாக மாறும்? ஏன்னா கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் வேரியபிள் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் இட் இஸ் ஏ பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே 5 சொல்லி இருக்குல்ல, அப்போ இந்த 5ங்கிற கான்ஸ்டன்ட் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் வேரியபிள்ஸினுடைய ஆர்டர் 0வாக இருக்கும். வேரியபிள்ஸுடைய ஆர்டர் எக்ஸுனுடைய ஆர்டர் 0வாக இருக்கலாம். இல்லாட்டி எம்னுடைய ஆர்டர் 0வாக இருக்கணும். இப்போ 6 இருக்குது. இப்போ 6 மல்டிப்ளிகேஷன் எம் இருக்குதா, எம்முடைய ஆர்டர் 0வாக இருக்கும். இப்போ 0உடைய பவர் எந்த ஒரு பவர் 0 பவர் 1உடைய வேல்யூ, அதாவது 1 பவர் 0உடைய வேல்யூ 1, 2 பவர் 0உடைய வேல்யூ 1, 3 பவர் 0உடைய வேல்யூ 1, 10 பவர் 0உடைய வேல்யூ 1, 100 பவர் 0உடைய வேல்யூ 1, 1000 பவர் 0உடைய வேல்யூ எனிதிங் பவர் 0உடைய வேல்யூ என்னன்னா 1 சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 0உடைய வேல்யூ இங்கே வந்து என்ன வந்து எக்ஸ் பவர் 0உடைய வேல்யூ 1ஆக மாறிடுது. அப்போ 5 மல்டிப்ளிகேஷன் இங்கே எக்ஸ் பவர் 0வாக இருக்குது. சார் எக்ஸ் பவர் 0னா 0ன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. எனிதிங் பவர் 0உடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா வந்து எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எனிதிங் பவர் 0உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அப்போ 5 மல்டிப்ளிகேஷன் 1 = 5. அப்போனா அந்த 1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 0ன்னு சொல்லியும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா அந்த 5 இருக்க வேண்டிய இடத்துல நல்லா வந்து லிசன் பண்ணிக்கணும். 5 இருக்க வேண்டிய இடத்துல வேரியபிள்ஸும் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் வேரியபிள்னா எக்ஸ் பவர் 0ங்கிற வேரியபிள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் 5 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் பவர் 0 எனிதிங் பவர் 0உடைய வேல்யூ 1ஆக மாறுது = 5 சொல்லி கான்ஸ்டன்ட் மட்டும் கிடைக்குது. அப்போனா இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ஒரு வேரியபிளும் மறைஞ்சிருக்குது. அது நல்லா லிசன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து. அதனால இது வந்து மோனோமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏ பாலினாமியல் ஹேவிங் 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி இல்லைனா இட்ஸ் கால்டு பைனாமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல் பாலினாமியல் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு டேர்ம்ஸை பிரிக்கிறது அப்படின்னா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற சிம்பிள் மட்டுமே இங்கே வந்து டேர்ம்ஸாக பிரிக்குது. அப்போ 5x ஒரு டேர்ம், 3 ஒரு டேர்ம், இதுக்கு இடையில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் 3க்கு உள்ளது. அப்போ 5xக்கு உள்ள சிம்பிள் என்ன முன்னாடி ஃப்ரண்டில் இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ். அது நம்ம ரைட் பண்ண மாட்டோம். அதனால இங்கே ப்ளஸ் சிம்பிள் 5xக்கு வந்து ப்ளஸ் சிம்பிளாகவும் 3க்கு வந்து ப்ளஸ் சிம்பிளாகவும் கிடைச்சிருக்கு. அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். அடுத்தது இங்கே 4a - 2 உடைய சிம்பிள் மைனஸ் 4a உடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போனா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த சிம்பிள் பிரிக்கிறதுல ரெண்டாக டிவைட் ஆகுது பாருங்கள். பிரிக்கும்போது இங்கே ஒரு டேர்ம் அதுதான் இங்கே வந்து டேர்ம்ஸ்களை கவுண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் அந்த ப்ளஸ் பிரிக்குதா, இது ஒரு டேர்ம் அதனால இது 2 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கோங்க, இந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இங்கே ஒரு டேர்ம் ரெண்டாக பிரியுதா, அதனால 2 டேர்ம்ஸ் இருக்குனால இது வந்து பைனாமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 3 டேர்ம்ஸ் இட்ஸ் கால்ட் 3 டேர்ம்ஸ் இருந்துன்னா டினோமியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. டினோமியல் பாலினாமியல் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா இது ஒரு ப்ளஸ் பாருங்கள், இதை பிரிச்சுக்குங்க, இது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ இங்கே ஒரு டேர்ம் 3 டேர்ம்ஸ் இருக்குதா. இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ், அதாவது டேர்ம்ஸை நல்லா பிரிக்கிறது தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற சிம்பிள் தான் டேர்ம்ஸை பிரிக்குது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் டிவைட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 3a², 4a, நெக்ஸ்ட் வந்து 10. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து 3 டேர்ம்ஸாக இருக்குது. அதனால இதை வந்து டினோமியல் பாலினாமியல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த 5x + 3 இருக்குல்ல, இதில் பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர் என்ன இருக்குது, எக்ஸ் 5x இப்படி இருக்குது, ப்ளஸ் 3 இங்கே இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 5. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டானா 5. அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 5. இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ ஏ உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே பாருங்க, ஏ உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன 4. இங்கே பி உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன கேட்டால் 10. நெக்ஸ்ட் இதில் பாருங்க x² உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் x² அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 4. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 8. நெக்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ a² உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாருங்க 3, a உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4, கான்ஸ்டன்ட் டேர்ம் 10.
இப்போ எம் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 கிடைக்குது. ஏபி உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஏபி உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 12 கிடைக்குது. நெக்ஸ்ட் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரியை பற்றி பேச போகிறாங்க. டிகிரியை பற்றி கான்ஸ்டன்ட் டிகிரியை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 இஸ் டிகிரி வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி 0வாக இருந்தால் இப்போ தான் சொல்லியிருந்தேன் 5 இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் எக்ஸ் பவர் 0வாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போனா இதோடைய வேல்யூ 5. அப்போ இதோடைய ஆர்டர் என்னன்னா வந்து 0வாக இருக்குது. டிகிரி எக்ஸினுடைய ஆர்டர் வந்து டிகிரின்னு சொல்கிறோம். அந்த டிகிரின்னு சொல்லலாம், ஆர்டர்னு சொல்லலாம், எப்படி நான் சொல்லிக்கலாம். அப்போ இதை வந்து ஆர்டர் வந்து இங்கே வந்து டிகிரி வந்து 0வாக இருக்கனால எக்ஸ் பவர் 0வாக இருக்கனால கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு இதை சொல்கிறோம். இது -7. அப்போ -7 அப்படின்னா வந்து அதை எப்படிலாம் -7 எக்ஸ் பவர் 0. அப்போ என்ன வரும் -7 மல்டிப்ளிகேஷன் 1 ஈக்குவல் -7 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து எக்ஸினுடைய ஆர்டர் எப்படி இருக்குது 0வாக இருக்குது. டிகிரி வந்து எக்ஸினுடைய டிகிரி வந்து 0வாக இருக்குது. அதனால இங்கே வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். டிகிரி 0வாக இருந்தால் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். 2/3 இதோடைய டிகிரி என்ன இருக்குது எக்ஸ் பவர் 0. பட் டிகிரி வந்து 0வாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல். √5 டிகிரி. அதுக்கப்புறம் எக்ஸினுடைய எக்ஸ் எப்படி இருக்கும் வேரியபிள்ஸ் எக்ஸ் பவர் 0. அப்போனா டிகிரி 0வாக இருக்கனால இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லீனியர் பாலினாமியல் அப்படின்னா வந்து டிகிரி வந்து 1ஆக இருக்கணும். கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா டிகிரி 0வாக இருக்கணும். லீனியர் பாலினாமியல் டிகிரி 1ஆக இருக்கணும். டிகிரி இங்கே வந்து 1ஆக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது வந்து ஒரே இதுதான், ஒரே பாலினாமியல் தான், ஒரே பாலினாமியல். அப்போ வந்து நான் வந்து 410x -7 ஒரு பாலினாமியல். இது ஒரு பாலினாமியல். அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எக்ஸினுடைய ஆர்டர் 1ஆக இருக்குது. ஒன்றுமே இல்லாட்டி பவரில் 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ 4x² இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் 4x² +3 இப்படி இருந்தால் இது எக்ஸினுடைய ஆர்டர் என்ன இருக்குது. இங்கே ஆர்டர் வந்து எக்ஸினுடைய டிகிரி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 2 இருக்குது. ஆனால் இங்கே வந்து டிகிரியில் வந்து ஒன்றுமே இல்லாட்டி எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால் இங்கே டிகிரி வந்து 1ஆக இருந்ததுன்னா சப்போஸ் நமக்கு இப்படி இருக்கலாம் x + 1 இதுவும் ஒரு லீனியர் பாலினாமியல் தான். நெக்ஸ்ட்டு 3x + வந்து 7 லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு 5y + 10 இதுவும் ஒரு லீனியர் பாலினாமியல் தான். இந்த ஆர்டர் இந்த டிகிரி ஃபுல்லாக 1ஆக இருந்ததுன்னா இங்கே டிகிரி ஃபுல்லாக 1ஆக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து லீனியர் பாலினாமியல். அதனால் இது ஒரு லீனியர் பாலினாமியல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக் பாலினாமியல்னா டிகிரி 2வாக இருக்கணும். டிகிரி 2வாக இருந்துச்சுன்னா ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து x² + 3x + 7 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது எக்ஸினுடைய ஆர்டர் எப்படி இருக்குது எக்ஸினுடைய டிகிரி வந்து 2வாக இருக்குதா 2வாக இருந்ததுன்னா இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். இந்த 2 இல்லாமல் 3x + 7 இருந்தால் மட்டும்தான் இது ஒரு லீனியர் பாலினாமியல். அப்போ இதில் ஒரு லீனியர் பாலினாமியல்னா எக்ஸினுடைய ஆர்டர் 1ஆக இருக்கணும். குவாட்ரடிக் பாலினாமியல்னா எப்படி இருக்குன்னா வந்து எக்ஸினுடைய ஆர்டர் 2ஆக இருக்கணும். இப்போ இது மட்டும் இப்படி தான் இருக்கணும் இல்லை y² 10y² + 7y + 15 இப்படி இருந்தால் இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். அதனால தான் இங்கே பாருங்கள் 2 × √x x² + 8x - 4 அப்படின்னா இங்கே ஆர்டர் 2வாக இருக்குது. அதனால இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன பார்த்தலாம். டிகிரி 3ஆக இருந்துச்சுன்னா கியூபிக் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் x³ + 10x² + 10x + 1 இதோடைய ஆர்டர் பாருங்கள். ஆர்டர் ஸ்டார்டிங் அதாவது ஹையஸ்ட் ஆர்டர் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கோ அதை தான் பார்க்கணும். அப்போ இங்கே டிகிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து 3 இருக்குது. அதனால இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 3y³ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா சார் இதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தானே இருக்குது. எப்படி நம்ம ஆர்டர் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆர்டர் இருக்குன்னா இந்த இடத்துல 3y³ ஆர்டர் இல்லாததுக்கு என்ன 0x². நெக்ஸ்ட் 0x இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்டரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் +0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸு, இது x², இது x⁴. அப்போ இந்த ஆர்டரை வந்து எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா வந்து ஆர்டர் உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா இதை விட்டுருங்க. இதை நெக்ஸ்ட் வர நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஆர்டர் 3ஆக இருக்குதா இங்கே ஆர்டர் 3ஆக இருந்தால் அது வந்து கியூபிக் பாலினாமியல். இங்கே ஹையஸ்ட் ஆர்டர் பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் ஆர்டர்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. எம்முடைய ஆர்டர் பார்க்கக்கூடாது. ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குதா 3 அப்போனா இது ஒரு கியூபிக் பாலினாமியல். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர்களை எழுதும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6m³ இருக்கும் -7m கொடுத்துட்டாங்க +4
இப்போ இது எழுதும்போது எப்படி எழுதுனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா வந்து 6m³ இங்கே என்ன இருக்குது அடுத்து வந்து x² இல்லை, அப்போ x² இல்லாததுக்கு 0m², நெக்ஸ்ட் -7m + 4. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து அதாவது ஹையஸ்ட் டிகிரியிலேருந்து ஸ்மாலஸ்ட் டிகிரி நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க x⁴ + 3x² + 4x⁴³ + 3x + 1 கொடுத்துறாங்க. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் எழுதி சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் எழுதுனா எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹையஸ்ட் ஆர்டர் என்னவா இருக்கணும்? ஹையஸ்ட் ஆர்டர் x⁴ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ஆர்டர் என்னவா இருக்கணும்? x⁴. இப்போ x⁴ அங்கே இருக்குதா? x⁴ இல்லை, அப்போனா 0x⁴. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வரும்? அடுத்த ஆர்டர் என்ன வரும்? 3ஆக மாறும், 4x⁴³. நெக்ஸ்ட் ஆர்டரு 3x², நெக்ஸ்ட்டு + 3x, நெக்ஸ்ட்டு +1. இந்த மாதிரி எழுதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். சார் இங்கே வந்து x⁴ இல்லை, x⁴ இல்லைன்னா 0x⁴ எழுதலாம். இல்லாட்டி அந்த டேர்மை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ்களை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.